வணக்கம் நேர்களே. இந்த வீழ்ச்சியினுடைய சில முக்கிய காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னாக்க மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ்னு இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ETF ஃபண்ட்ஸாக அவங்க அதுலேயும் அவங்க ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதாவது பங்குச்சந்தையை பொறுத்தவரை டைரக்ட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா ஈக்விட்டி வாங்குவது, தென் ETF மூலிமா ஈக்விட்டி வாங்குவது. அந்த ETFல அவங்களுடைய ETF பேர் INDAன்னு பேர். அந்த நேமில் ஐஷாஸ் MSCI இந்தியாவில் அந்த ETF பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $207 மில்லியன் விற்றுருக்காங்க போன வாரத்தில் இன்வெஸ்டர்ஸ். அதே இது போன வருஷத்தில் நிறைய வாங்கினவங்க இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $509 பில்லியனுக்கு விற்றுருக்காங்க. ஸோ இவங்க இது விற்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் தானே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை நமது சந்தைகள் வந்ததுன்னு சொல்லலாம். இதற்கு காரணம் காஷியஸ் ஓவர் இந்தியா. ஸோ அதாவது நிறைய டேட்டா சிக்னல் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது Q3 ரிசல்ட்ஸில் ஒரு அழுத்தம், டாரிஃப் ஹைக் பை US. ஸோ இதை மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவிலேருந்து விற்றுட்டு அவங்க லோக்கல் ஸ்டாக்ஸே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, the concern about the country's inputல we are very strong. திருப்பி மறுபடியும் இந்த ரெக்கவரி வந்ததுன்னா அங்கே திருப்பி இங்கே வருவாங்க. இதுதான் அவங்க பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.